காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 48க்கான இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எந்திரிச்ச உடனே சாங்ஸ் 8 மணிக்கு ரஞ்சிதமே சாங்ஸ் தான். ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசவம் ரஞ்சிதமே அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடித்த உடனே எல்லாத்தையும் டான்ஸ் ஆடி முடிச்சிட்ட உடனே பேட்டரி எடுக்கிறதுக்காக பவி வந்து என்னென்னா ஒரு சாங்ஸ் வச்சுருந்தாங்க, வெற்றி கொடிக்கட்டு அந்த சாங்ஸு. எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன பண்ணிட்டாரு, கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கூமுட்டைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு போல். அப்புறம் மறுபடியும் அப்போ எதுவும் சொல்லாமல் கம்முன்னு அவங்கள இது பேட்டரி எடுத்துகிட்டு போக விட்டுட்டு, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து முத்து உட்காந்துருந்தார். அங்கே வந்து கேட்டார், கூமுட்டைன்னு என்னை சொல்கிறீங்க, ஏன் என்னை சொல்கிறீங்க, நான் உங்களை எதுவும் சொன்னேன்னா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. அது வேலிடான பாயிண்ட் தான். அவங்கள எதுக்கு அதை சொல்லணும்? காலையில் எழுந்திரிச்சு வந்தவொடனே நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் எதுவும் போகாமல் நீங்கள் வருவீங்க சொல்லி அதுக்காக ஒரு டாஸ்க் ரெடி பண்ணி நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் அதுக்கு எதுக்கு என்னை இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டாரு. சாரின்னு சொல்லி முத்து இது பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் காலை மார்னிங் டாஸ்க் வந்தது. இதில் என்னென்னா மொத்தம் 3 கேட்டகரி. ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் கேம் யார், ரெண்டாவது இண்டிவிஜுவல் கேம் இது டீம் கேம் ஆடுபவர் யார், எந்த கேமும் ஆடாதவர் யார், இதுதான் டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து முத்து வந்து ஜாக்லின் சொன்னாங்க இண்டிவிஜுவல் கேமு. அன்ஷிதா வந்து டீம் கேம் சொல்லியிருந்தாங்க. வர்ஷினி வந்து எந்த கேமும் ஆடாதவர். எல்லாருமே ஒரு மனதாக சொன்னது வந்து வர்ஷினி தான் எந்த கேமும் ஆடாதவர்னு சொல்லிட்டாங்க. இப்போ சாச்சனா வந்து ராணவ் வந்து இண்டிவிஜுவலு, ரயான் வந்து டீம் கேமு, பவி வந்து சௌந்தர்யா இண்டிவிஜுவலு, ஜெஃப்ரி வந்து டீம் கேமு, விஷால் வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, சிவா வந்து டீம் கேமு, மஞ்சரி வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, ரஞ்சித் வந்து டீம் கேமு. அதுக்கு ரயான் வந்து ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் கேமு, முத்து வந்து டீம் கேமு, சிவா வந்து ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் கேமு, ரஞ்சித் வந்து டீம் கேமு, ஜாக்லின் வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, அன்ஷிதா வந்து டீம் கேமு. அடுத்தது அருண் வந்து விஷால் வந்து இண்டிவிஜுவல் கேமு, ஜாக்லின் வந்து டீம் கேமு, அன்ஷிதா வந்து ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் கேமு, முத்து வந்து டீம் கேமு, தீபக் வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, ரஞ்சித் வந்து டீம் கேமு, தர்ஷிகா வந்து அருண் வந்து இண்டிவிஜுவல் கேமு, சிவா வந்து டீம் கேமு, தீபக் வந்து ராணவ் வந்து தீபக் வந்து இண்டிவிஜுவல் கேமு, சத்யா வந்து டீம் கேமு, ஆனந்தி வந்து சாச்சனா இண்டிவிஜுவல் கேமு, தீபக் வந்து டீம் கேமு, சத்யா வந்து விஷால் வந்து இண்டிவிஜுவல் கேமு, ராணவ் வந்து டீம் கேமு. அடுத்தது ரஞ்சித் அவர் வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, தீபக் அவர் வந்து டீம் கேமு, சவுண்டு வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, சாச்சனா வந்து டீம் கேமு, வர்ஷினி வந்து முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமு, சாச்சனா வந்து டீம் கேமு, ஜெஃப்ரி வந்து வர்ஷினி மட்டும்தான் ரஞ்சித் அவங்கள சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து தீபக் வந்து இண்டிவிஜுவல் கேமு, டீம் கேம் வந்து விஷால்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சௌந்தர்யா மட்டும்தான் ரயான்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த கேமும் ஆடாதவரில். அது சூப்பராக இருந்தது பாயிண்ட்டு. அதெல்லாம் முடித்த உடனே அது சும்மா நார்மலாக இதாகி அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லி முடித்த உடனே இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வர்ஷினி, ஜாக்லின், ராணவெல்லாம் சொல்லியிருந்தேன். வர்ஷினி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஜாக்லின் வந்து சொன்னாங்க, அது ஃபஸ்ட்டு இப்படி தான் சொல்லுவாங்க, அது போக போக நீ அதை வந்து எந்த பாயிண்ட் உனக்கு தேவையோ அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு நீ வந்து அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி உன்னோட இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. ராணவும் அதே தான் சொல்லியிருந்தார், உனக்கு சொன்னது ஹர்ட் ஆகிருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஹர்ட் ஆனாலும் நீ என்ன பண்ணணும்னா, நீ உன் கேமை ஆடும்போது உன் டீமுக்கு சேர்த்து உண்டான கேமையும் நீ ஆடினா தான் கரெக்டாக கேரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுவுமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டிங் போலில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபேன் ஜோன் கொஸ்டின். இதில் என்னென்னா, ஆண்கள் அணி வந்து பெண்கள் வீட்டாருக்கு வந்து சமைத்து கொடுக்கணும் ஒரு வேளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதியம்னு சொல்லி மதியம் எல்லாம் சமைச்சு எல்லாம் ஃபன்னாக இதை ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. முத்து 5 பேர் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, 5 பேர் எடுத்து சமைச்சாங்க. விஷால், தீபக், முத்து மற்றும் இன்னும் ஒரு 2 பேராட்ட இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து கத்தரிக்காய், வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் முட்டை இதெல்லாமே பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதெல்லாம் முடித்த உடனே அப்புறம் வந்து பெஸ்ட்டு பிளேயர் அப்படிங்கிறத தீர்மானிக்க சொன்னாங்க. தர்ஷா வந்து பவித்ரா, விஷால் வந்து ராணவ், அன்ஷிதா வந்து பவித்ரா, புத்து வந்து தீபக், சத்யா வந்து பவி, சிவா வந்து ராணவ், சவுண்டு வந்து சாச்சனா, தீபக் வந்து ராணவ், மஞ்சரி வந்து பவி, அருண் வந்து ராணவ், ஜாக்லின் வந்து வர்ஷினி, ராணவ் வந்து தீபக், சாச்சனா வந்து பவி, ரயான் வந்து தீபக்,
வர்ஷினி வந்து பவி, ரஞ்சித் வந்து தீபக்கு, ஜெஃப்ரி வந்து தீபக்கு, பவி வந்து மஞ்சரி, ஆனந்தி வந்து அருண். ஓகேங்களா, இவங்க தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருந்தாங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் யார் யார் வராங்கன்னா, விஷால் வந்து சிவாவை சொல்லியிருந்தார், வர்ஷினி வந்து சவுண்டு, ரயான் வந்து ரஞ்சித்து, மஞ்சரி வந்து அன்ஷிதா, தீபக் வந்து சிவா, சத்யா வந்து சௌந்தர்யா, முத்து வந்து சிவா, தர்ஷிகா வந்து சௌந்தர்யா, ஆனந்தி வந்து ஜெஃப்ரி, ஜாக்லின் வந்து சத்யா, சிவா வந்து ஜெஃப்ரி, பவி வந்து அன்ஷிதா, ராணவ் வந்து ரஞ்சித்து, சவுண்ட் வந்து சத்யாவை சொல்லியிருந்தார், அருண் வந்து ஜெஃப்ரி, அன்ஷிதா வந்து சாச்சனா, ஜெஃப்ரி வந்து சிவா, சாச்சனா வந்து வர்ஷினி, ரஞ்சித் வந்து சிவா, தீபக் வந்து பவி. இவங்க 2 பேர் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்காங்க, தீபக் பவி. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் வந்தாங்கன்னா சவுண்டு மற்றும் சிவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் இது பண்ண உடனே அப்புறம் கோவை பிபோ வந்தது. அதில் வந்து ஆல்ரெடி வந்து பவித்ராவுக்கு, தீபக் சாருக்கு அவங்களுக்கும் கொடுத்து, மஞ்சரி வந்து அதை எடுத்து கொடுத்து எல்லாம் இது பண்ணாங்க. அது சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் அன்ஷிதா, தர்ஷிகா, வர்ஷினி, ரஞ்சித், தீபக், சாச்சனா இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இவங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு அறிவுரை வழங்கணுங்கிறத இவங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. என்னென்னா ரூடாக ரொம்ப வந்து இதாக பேச சொல்லியிருந்தார். அது வந்து பேசுனாங்க. இவங்களுக்கு வந்து ரூடாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஜாக்லின் வந்து 2 பேர்த்துக்கும் ஒரு சூப்பரான இதாக சொன்னாங்க. ஜாக்லின் அது கரெக்டாக இருந்தது. முத்து வந்து 2 நாளாக சொல்லிட்டு இருந்தால், இப்போ 2வது வாட்டி கொஞ்சம் இதாக சொல்லிட்டாரு. சாச்சனா ஃபுல்லாக போட்டு அவங்க மேலே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொன்னாங்க. பர்ஷினி அதுக்கு மேலே அவங்க மேலே என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இதாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா பேசுனது ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ண இந்த விஷயங்கள்லாம் இதாக இருந்தது, உப்பு போட்டு சோத்தில் சாப்பிட வேண்டியதான் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதில் பாதியில் இருக்கும்போது அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வந்தது. ஏன்னா 2 பால் இருக்கும், 2 கையில் பால் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், மேலே உருட்டி விடுற மாதிரி இருக்கும். அதில் விட்டு 2 சைடு பேலன்ஸ் பண்ணும். 3 டைம் ஃபஸ்ட்டு யார் விட்டாங்க அவங்க தான் வின்னரு. அவங்க தான் வின்னர் இல்லை, விடாமல் இருக்கிறாங்க, அவங்க தான் வின்னரு. ஃபஸ்ட் டைம் வந்து தீபக் டக்குன்னு விட்டார். அதே மாதிரி பவித்ராவும் விட்டுட்டாங்க. 2வது டைம் வந்து பவித்ரா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடி இருக்கலாம், அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவங்களும் ஆடி 2வது டைம் விட்டாங்க. அப்புறம் 3வது டைமு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பவித்ரா விட்டாங்க, அப்புறம் வின் பண்ணிட்டாரு. அது அடுத்த வாரம் கேப்டன் வந்து தீபக் தான், அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பவித்ரா வந்து பேசினாங்க, இந்த மாதிரியெல்லாம் நீ இன்னும் மாற்றிக்கணும் கேரக்டர் அப்படின்னு. ராணவ் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்களா, இந்த கேம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் ஒரு பக்கம் உங்களுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரியே தான் நானும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசினார். முத்து ஒரு பாயிண்ட் பேசினார். சாச்சனா ரொம்ப இதாக தான் பேசினாங்க, இந்த மாதிரி நீங்கள் அழுகிறது கூட ஃபேக்காக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வர்ஷினியும் அதே மாதிரி நீங்கள் இது பண்ணுறதால வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசினாங்க. தீபக்கும் சிவா நீங்கள் பண்ணுறது இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து போனாங்க. ஜாக்லின் போய் சௌந்தர்யா அந்த லெட்டர் எடுத்து பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆறுதல் சொன்னாங்க. இந்த மாதிரி சாச்சனா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம மேலே இதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இதாக இருந்தது. அதை வந்து அந்த இடத்துல சொன்னது ஒரு பாயிண்ட் தவறாக தான் இருந்தது. இந்த வாரம் வீக்கெண்டில் நீங்கள் வாங்கிக்குவீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் தீபக் அவர் வந்து சிவா அவங்களும் 2 பேர் கான்வர்சேஷன் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதில் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் பண்ணீங்களா, எனக்கு அது கோபமாக இருந்தது, ஒரு டாஸ்க் விளையாண்டு நான் தோத்தேன்னா அதை ஏன் நீங்கள் இப்படி திட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு கிளாரிஃபை போட்டாங்க. அதுக்கப்புறம் சவுண்டு வந்து சிவா அவங்க 2 பேர் கான்வர்சேஷனில் அது தெளிவாக சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல என்ன, ஜெஃப்ரி உங்கள்கிட்ட அனுமதி கேட்டாலும் நீங்கள் ஏன் அந்த வாய்ஸுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க, அதுவுமே தப்பு தானே. உங்களை மாதிரி பார்க்குற இன்னொருத்தர் இந்த மாதிரி வாய்ஸ் எடுத்து உங்களை இது பண்ணும்போது அவங்களுக்கும் வலிக்கும் இல்லை, நீங்கள் ஏன் அதை அலோவ் பண்ணீங்க, அதெல்லாம் எடுத்து சொன்னார். அதுவுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் தர்ஷிகா அருணும் கடைசியாக கான்வர்சேஷனில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அது வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவங்க பண்ண பிளானுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது இந்த சைடில் இருந்த அவங்க 2 பேருமே பிளான் பண்ணி கரெக்டாக சொன்னாங்க. தர்ஷிகா அருணும் அது பேசும்போது அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எபிசோடு. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.